என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, வேலைக்கு போயிட்டு வந்தல, அதான் டயர்டா இருக்கு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது அப்படியெல்லாம் இருக்காது. நீ எதையாவது பேசிக்கிட்டு வருவ, நானும் எதையாவது பேசிக்கிட்டு வருவேன். அப்படியே நேரம் போறதே தெரியாது. இப்ப பைக்ல நான் மட்டும்தானே வர்றேன். அதான் என்னமோ மாதிரி இருக்கு. அப்ப நான் வேணா திரும்ப ஜாயின் பண்ணட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டெலிவரி வரைக்கும் நீ வேலைக்கெல்லாம் வர வேண்டாம். குழந்தை பெத்துக்கிட்ட பிறகு நேரம் இருந்தா பாப்போம். இல்லனா குழந்தைய வளர்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கும். ஏங்க குழந்தை பெத்துக்கிட்டா வேலைக்கு போக கூடாதுன்னு இருக்கா? இங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு நான் வேலைக்கு வரத்தான் செய்வேன். என்ன மாலினி, நீ குழந்தைய பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும். இதுல நீ எங்க இருந்து வேலைக்கு வருவ? அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? பொம்பளைங்கனா குழந்தை பெத்துக்கிறதுக்கும் வீட்டு வேலையை செய்யறதுக்கும் மட்டும்தானா? ஏன் வெளியில வந்து வேலை பார்க்குறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. குழந்தைய வளர்த்துக்கிட்டு அவங்களும் வேலையை பார்க்க தானே செய்றாங்க. இதுல என்ன இருக்கு? ஐயோ மாலினி, நான் அப்படி சொல்ல வரல. நீ எதுக்கு வெளியும் வந்து கஷ்டப்பட்டுட்டு வீட்லயும் கஷ்டப்படணும்னு சொல்ல வந்தேன். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம வீட்டு வேலையை தானே பார்க்க போறோம். அதுவும் இல்லாம வீட்ல இருந்து அத்தை தான் பாத்துக்கிறாங்கல்ல. நானும் வீட்ல இருந்தா நம்ம வீட்டுக்கு சம்பளம் பத்தாதுல்ல. சரி சரி, டெலிவரி ஆகட்டும், அப்புறமா பேசிக்கலாம். நீங்க இப்படித்தான் எதையாவது சொல்லுவீங்க. அதெல்லாம் இப்பவே பேசி ரெண்டுல ஒண்ணு முடிவெடுத்துறணும். அத்தை அத்தை. என்னம்மா, ஏதாவது வேணுமா? ஏதாவது போட்டு தருவா, குடிக்கிறியா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க, குழந்தை பெத்துக்கிட்ட பிறகு நான் வேலைக்கு போக வேண்டாம்னு இவர் சொல்றாரு. நீங்க என்னத்தை சொல்றீங்க? எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அதான் வீட்ல நான் இருக்கேன்ல, பின்ன என்ன? குழந்தைய நான் பாத்துக்குவேன். நீ தாராளமா வேலைக்கு போகலாம். என்னம்மா இப்படி சொல்ற? பின்ன குழந்தைய எப்படி வளர்க்க முடியும்? குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தைக்கு ஒரு வயசு ஆகுற வரைக்கும் இவ வீட்டுல இருக்கட்டும். என்னல பேசுற? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. வேலைக்கு போறவலாம் பிள்ளைய பாத்துக்கிறது இல்லையா? காலையில தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்புறமா அவ வேலைக்கு போட்டோம். மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போ. அவளையும் கூட்டிட்டு வா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்புறமா போவா. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஏம்மா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னம்மா பேசுற? நான் 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் பைக்ல வந்துட்டு போனா சரிப்படுமா? ஏல, 2 பேர் சம்பாத்தியம் பண்ணியே பத்த மாட்டுக்கு. இதுல நீ ஒருத்த மட்டும் வேலை பார்த்தா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும்? அதுவும் இல்லாம உன் தங்கச்சிக்கு வேற நகை நட்டை பண்ணி கல்யாணத்தை பண்ணணும். அதனால 2 பேரும் வேலைக்கு போறது தானே நல்லது. இங்க பாரு, குழந்தைய காரணமாக்கி அவளை வீட்லயே முடக்கி போடலான்னு அலையாத. என்ன பையன் நீ? ஆமாத்த, நீங்க சொல்றதுதான் சரி. சரி சரி, முதல்ல குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் பாப்போம். இப்பவே ஆரம்பிச்சிடாதீங்க. சரிம்மா, நீ நல்லபடியா முதல்ல குழந்தைய பெத்து எடுக்கணும். முதல்ல ஆரோக்கியமா சாப்பிடணும். ஏல, கடைக்கு போய் நல்ல காய்கறியா பார்த்து வாங்கிட்டு வா. அவளுக்கு 1 கிலோ ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிக்கோ. நம்மளால முடிஞ்சதை நல்ல ஊட்டச்சத்தா கொடுக்கணும். சரிம்மா. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, மாசமா இருக்கும்போது ஒரு முகப்பொலிவோட பூரிப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீயும் அப்படித்தான் இருக்கிற, நல்ல முகம் பல பலன்னு. அதனால பொம்பளை பிள்ளையாதான் இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். எனக்கும் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஆசையா இருக்கு. இருக்கும் இருக்கும். பொம்பளை பிள்ளையா இருந்தானே ஆம்பளை பிள்ளையா இருந்தானே. ஆனா எனக்கு பையன் தான்ப்பா வேணும். அடியே, எனக்கு பொண்ணு தான் வேணும். இப்பதானே சொன்ன பொம்பளை பிள்ளையா இருந்தானே ஆம்பளை பிள்ளையா இருந்தானு. அப்புறம் திடீர்னு மாத்தி பேசுற. நீங்க ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்லணும்ல, அதான். அது சரி, அப்ப ரெண்டும் பெத்துக்கலாம். பெத்துக்கலாம் பெத்துக்கலாம். முதல்ல ஒரு பிள்ளைய ஒழுங்கா பெத்து வளர்ப்போம். அப்புறமா இன்னொரு பிள்ளைய பெத்துக்கலாம். மாமனை போல ஒரு கருத்த குட்டி வேண்டாமா? மாமனை போல ஒரு கருத்த குட்டி, உன்னை போல ஒரு வெளுத்த குட்டி. சோ ரெண்டும் பெத்துக்கலாம். அது சரி. ஏல, எம்பிட்டு நேரம் பல பல காட்டிக்கிட்டு இருப்ப? வா, கடைக்கு போயிட்டு வா. அதானே, பொறுக்காத, வாரேம்மா. சரி சரி, போயிட்டு வாங்க. நானும் குளிக்க போறேன். சரி. ஏமா ஏமா, என்னடி எங்க போய் சுத்திட்டு வர? ஆளையே காணோம். ஏமா, என்ன தேடினியாக்கும்? என்ன உன் மவக்காரன் பையன் நிறைய ஆப்பிளும் ஆரஞ்சுமா வாங்கிட்டு போறானே. எனக்கு ஒரு நாள் எடுத்து வைக்கிறது. நானும் வயசு பிள்ளை தானே,
தின்னு உடம்ப தேத்த வேண்டாமா? எடு வாரியல், அவ மாசமா இருக்கா, அதனால அவன் பொண்டாடிக்கு அவன் வாங்கி கொண்டு கொடுக்குறான். உனக்கு என்னத்துக்கு உன் கொல்லிக்கண்ணுல தீய வைக்கணும்? மாசமா இருக்கவ திங்கிட்டு போட்டும் அப்படின்னு நினைக்கிறியா? ஏம்மா, அவ பெசாட்டி புருஷக்காரன் தன்னை ஏத்துக்கணுங்கிறதுக்காக மாசமா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திருக்க போறா. எப்படியும் இன்னும் 2-3 மாசத்துல தெரியும்ல அவ மாசமா இருக்காளா இல்ல கதை விட்டுருக்காளான்னு. வாயில வசம் வச்சு தேயி, என் மருமவ உண்டாயிருக்காளேன்னு நான் சந்தோஷத்துல ஊரு போறான் சொல்லிட்டு திரியிறேன். நீ என்னன்னா கண்ட மணிக்கு பேசுவியா? ஆமா ஆமா, அவ பொய்யே சொல்லாதவ பாரு. ஏமா, எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. நல்ல சுகபோகமா உட்கார்ந்து திங்கிறதுக்காக புழுவுனானா வேண்டாம்னா இருக்கு. எட்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடை அரைஞ்சு பல்லக்கிலெல்லாம் கழுத்தி போடுவேன். அவ காதுல விழுந்துச்சுன்னா வருத்தப்பட போறா. ஓ, உன் மருமவளுக்கு வருத்தமாயிரும்னு உனக்கு கவலையா இருக்காக்கும். ஏம்மா, சும்மா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அவளாவது உண்டாகதாவது. ஏம்மா, அவ வேலைக்கு போறதுக்கு வலிச்சு போய் சும்மா லீவை போட்டுட்டு உட்காந்து கிடக்கான்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு தான் ஒரு வாந்தியும் வரல ஒன்றும் வரலையே. நீ சொல்ற மாதிரி மாசமா இருந்தனா அவ வேற மாதிரிலாம் இருக்கணும். அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. உன் காதுலையும் அண்ணன் காதுலையும் பூவை சுற்றி இருக்க போறா. நீங்க வேற நம்பிக்கிட்டு கற்பனை குதிரையை அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அடி செருப்பாள போனா பகுதியில் பார்த்தா ஓ இஷ்டத்துக்கு பேசுவியா? வாயை கிழிச்சு போடுவேன் பார்த்துக்க. எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? எப்படியும் இன்னும் 2-3 மாசத்துல வயிறு வீங்குதான்னு தெரியும். அப்படி எதுவும் இல்லைன்னா இவ சும்மா உங்களெல்லாம் ஏமாத்திட்டு கிடக்கான்னு அர்த்தம். எட்டி வாயை மூடிட்டு கடை, மருமவ காதுல விழுந்தா வருத்தப்பட போறா. உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் யாரையாவது குத்தி காமிச்சு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணுமா? இங்க பாரு, நான் உன் வழியில குறுக்க வரல. தேவையில்லாம என்னை பத்தி பேசுனேன், அப்புறம் நடக்கிறதே வேற. என்னமோ மாசமா இருக்கேன்னு சொன்னீலாமே, எனக்கு என்னமோ அப்படி தெரியலன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வாய மூடிடி. இன்னொரு வார்த்தை என்னை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்க பாரு, நான் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ, இல்ல நடக்கிறதே வேற. என்னை மன்னிச்சிருங்க அத்தை, எனக்கு வேற வழி தெரியல. இவ வாயை அடக்கிறதுக்கும் வேற வழி இல்ல. நான் இவளை அடிச்சது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. வாயை வச்சுட்டு சும்மா கடனா கிடக்க மாட்டியா? நீ வாய மூடு. அவ என்ன அடிக்கிறா, நீ வேடிக்கையா பாக்குற? இங்க பாருமா, இனி நான் அவளை சும்மா விட மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு எதிரி அவதான். அவ என்ன அடிச்சிட்டு போறா, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத. இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசுன என்ன கொலகாரியா தான் பாப்ப. ஏட்டி நில்லு, நான் சொல்றது கேளு. ஏட்டி ஏன் தான் எந்த படுத்தி எடுக்க அவ்வளோ தெரியல. 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். எத்தனை நேரம் சொன்னாலும் இவ வாயும் அடங்க மாட்டுக்கு, அவளும் கோவப்படுறத நிப்பாட்ட மாட்டுக்கா. இவ 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு இனி என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல.